make you nervous. A tragedy, I'm a beautiful disaster. A reckoning, you wonder how I got this way. You think வணக்கம், நான் உங்கள் சங்கர் வாண்டர் எக்ஸ்ப்ளோர். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து தமிழ் விலாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பெட்ரோல் பங்க்கு. ஸோ இப்போ தான் ஜஸ்ட்டு ஃபியூலை வந்து ஃபில் பண்ணேன் என் பைக்கில். ஸோ இது பார்த்திங்கன்னா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி ஆப்போசிட்டில் தான் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. பைக் எல்லாமே ரெடி, எல்லாம் லோட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட்டு டேங்க் பேக்கு, ஒரு பேக் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு பேக் பேக்கு அவன் ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பிளேஸஸ்ஸு அங்கே இருக்க பிளேஸஸை மட்டும் விசிட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு 1 டே ட்ரிப்பு. ஸோ முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே நாங்கள் வெள்ளூருக்கு போயிடணும். Bring back desire. I don't think that bullets will bring back desire. Looks like மலைகளின் அரசன். days now, I'd rather fix it than mess up again. She'd rather be burning it all now. I know it will end up in anger. I don't think we grew up, we just became older. She's aiming her words right into fire. I don't think that bullets will bring back desire. I don't think that bullets will bring back desire. ஆமாம். ஸோ ஒரு பாதி வழியில் வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் இங்கே பிளேஸ் நல்லா இருந்துச்சு, சரி ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு தென் வீட்டுக்கு போகலான்னு பிளான். பார்க்கலாம். மொத்தமே காட்டுது. நம்ம வீடு எடுத்துட்ட வெள்ளையா இருக்குது, அதான் நம்ம வீடு. குட்டியோண்டு இருக்குது பாரு, அதான் நம்ம வீடு. You think I'm someone to be saved, someone to clean up and tame. Oh, some things never change, never change. You think I would look pretty on your arm once you cover up my bruises and battle scars, but it always ends the same. பல வருஷம் போல ஏறி இறங்குறதுக்கு நம்ம சரி
ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டன் லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட் பார்த்துட்டு ரிட்டன் இப்படியே பகோடாவி அப்படியே பார்த்துட்டு வேலூர் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஒரு 11 o'clock ஆகுது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஏற்காடு. ஏற்காடில் எங்கே வந்து லேடிஸ் வியூ பாயிண்ட் லேடிஸ் இந்த பக்கம் வந்து லேடிஸ் வியூ பாயிண்ட் இருக்கு. வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு போகலான்னு வந்துருக்கோம். ஜென்ஸ் முடிச்சுட்டு ரோஸ் கார்டன்லாம் போகிறாங்க. ரோஸ் கார்டன் போயிட்டு அங்கேருந்து பக்கோடா வியூ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரு 3:30 வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது. 3:30 அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம். போய் ஓகே. ஸோ இதுதான் இப்போத்தியோட பிளானு. இன்னும் லஞ்சு சாப்பிடல. ஸோ பார்ட்டி பிரெட் ஆம்லெட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். நீங்களும் வந்தீங்கன்னா லேடிஸ் வந்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களோட பிரெட் ஆம்லெட் சாப்பிடுங்க. 30 ரூபா தான், கம்மியாக இருக்குது. முதல் வேலை 30 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வாங்க, 10 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 30 rupees ஒன்று. பிளேஸ் வந்து நல்லா ஓப்பன்னு, மேகம் வந்து நம்மளை தொட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது பிளேஸு. அவ்வளோ வெயில் இல்லை, டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. ரொம்ப குளிராகவும் இல்லை, ரொம்ப வேக்காடாகவும் இல்லை. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன், சாரி என்னோடய ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். அப்போ கூட எனக்கு எதுவும் ஸ்வெட் ஆகலை. ஸோ அதுவே ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா 12ஆவது. சும்மா இந்த இடத்துல அப்படியே சுற்றிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு. ஏன்னா நம்ம வெள்ளூர் போனால் கண்டிப்பாக வந்து சூட்டுலேயே சுருண்டு விழுந்துருவோம். அந்தளவுக்கு செம்மையாக சூடாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே நல்ல ஒரு கூல் கிளைமேட் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இங்கே சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. மிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் வந்து மாங்காய் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடுவோம். காலையிலேருந்து நாங்கள் இங்கே சுற்றிட்டுருக்கோம் ஏற்காடில். நேற்று நைட்டு என்ன ஒரு 10-11 மணிக்கு கிளம்பணும் இங்கேருந்து, வெள்ளூர்லேருந்து. விடிய வச்சு செஞ்ச மாதிரி விடிய ஏற்காடில் வந்து ரீச் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டு அதாவது ஏற்காடு உள்ள மேலே வந்து தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேவலமான சாப்பாடு தான், பட் ஆனால் அதோட நல்ல சாப்பாடு இடங்கள் இருக்குது. இது பட்ஜெட் ட்ரிப்புன்றதுனால லைட்டாக கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு சாப்பாடு. ஸோ அது முடிச்சுட்டு எங்கே போயிட்டே ஃபஸ்ட்டு மறந்துச்சா கரடியூருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. சான்ஸ் இல்லை. விக்கி வந்து பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ஸோ நல்லா டைம் பாஸ் ஆகுது. ஒன் டேயில் எவ்வளோ மேக்ஸிமம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு இங்கேருந்து ஓடினோம். ஏன்னா நாளைக்கு வேறு டியூட்டிக்கு போனோம்.
இதான் ரோஸ் கார்டனா? அரசு தோட்டக்கலை பண்ணை. எவ்வளோ இது இருக்கும் விக்கி? ஒரு 20 வெரைட்டிஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டிஸ். 20. ஆனால் 200 ரோசஸ் இருக்கு. ரோசஸ் நான் பார்த்தா 200 ப்ளஸ் இருக்கும். நிறைய இருக்கும். You know some things never change, never change. You break your back to make me feel again. Suffocate to make me breathe again. Lose your mind from endless pain. Some things never change, never change. Redemption ever came. I stopped asking for forgiveness, cause you should know only fools tread with the angels. Fear to go, but you keep trying to get too close. Save myself by turning into stone. So save your judgment cause you just don't know. But some things never change. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ நம்ம விக்கி சார் அங்கே தான் இருக்கார். நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ டேங்க் பேக் எல்லாம் செட் பண்ணி வச்சு இதோட போக வேண்டியதுதான். ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் போகிறதுக்கு? ஐ திங்க் 5 to 6 hours. 5 to 6 hours ஆகும். இங்கேருந்து போயிட்டு லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு அதுலேருந்து ஹைவேலேருந்து 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு லஞ்சு ப்ளஸ் ஒரு மினி பிரேக். ஸோ எடுத்துட்டு 7 hours கண்டினியூஸ் ரைடு. ஸோ நேராக வீட்டுக்கு போய் சேர்றோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பிளான் இல்லை. இந்த 1 day ட்ரிப் இதோட முடியுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய். Looks like we've come to the end of the road. There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me now. I know it will end up in anger. I don't think we grew up, we just became older. She's aiming her words, ready to fire. I don't think that bullets will bring back this. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் இருக்கிறேன். எப்போ ஆம்பூர் வந்தாலும் நாங்கள் என்ஆர் கபாப் சென்டர் போவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டார் பிரியாணி அங்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் பிரியாணி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்டு இப்போது 10 o'clock ஆகிடுச்சு. அங்கே ஒரு 3 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்கணும். அப்புறம் சாப்பிட்டோம் ஒரு பிரியாணி கடையில். நல்லா சாப்பிட்டு அப்புறம் அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தார். அவர் வீட்டில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். வந்து சாலிடாக ஒரு 2 hours தூங்கணும். தூங்கினதுக்கப்புறம் ஒரு 7 இல்லைன்னா 6:30 இருந்திருக்கும் ஈவினிங்கு. ஸோ அங்கே கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. ஸோ 10 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 1 hour ட்ராவலிங் இருக்குது. ஆம்பூர்லேருந்து வேலூர் போகிறதுக்கு ஒரு 1 hour இருக்கும். ஆல்மோஸ்ட் 11 o'clock வீட்டில் இருப்போம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். See you soon in another video. Bye. இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்பூரில் ரெக்கார்டில் தான்டா ஆகிடுது. இதெல்லாம் பேசிட்டே இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம். நாளை இன்னும் 3 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இடத்துல சுற்றி நிற்பேன். ஒரு டீ கடையில் போச்சுக்குவாரு. ஆமாம் ஆமாம்.
அப்போல்லாம் தனியாக வந்தேன். ஸோ அப்போல்லாம் இங்கே ஒருத்தராக இருக்க மாட்டாங்க, சும்மா தான் இருக்கும். வந்து பார்த்துட்டு போனேன். இன்னைக்கு இவ்வளோ பேர் நல்லா வீடியோ போடுறது மாட்டாங்களா சங்கர்?